லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. எருசலேமுக்கு எடுத்து வரப்பட்ட உடன்படிக்கை பேழை. தாவீதும் இஸ்ரேலின் பெரியோரும் ஆயிரவர் தலைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஓபேது ஏதோம் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியுடன் கொண்டு வரச் சென்றார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமந்த லேவியருக்கு கடவுள் உதவி செய்தபடியால் அவர்கள் அவருக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் பலி செலுத்தினர். தாவீதும் பேழையை சுமந்த லேவியர் எல்லாரும் பாடகரும் பாடகர் தலைவரான கெனனியாவும் மெல்லிய நாற்பட்டு அங்கி அணிந்திருந்தனர். மேலும் தாவீது நாற்பட்டால் ஆன ஏபோது அணிந்திருந்தார். இஸ்ரேல் அனைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசைக்கொம்பு, எக்காளம், கைத்தாள ஒலியோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் புதல்வி மீகாள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அப்பொழுது தாவீது அரசர் அக்களித்து ஆடிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை தன் உள்ளத்தில் இகழ்ந்தாள். வாரமோர் அலசல். திருத்தந்தையரின் பணியேற்பு விழா. தன்னலமில்லாது தன் உள்ளத்தை துறந்து நிகழ்கால தாக்கங்கள் அறிந்து வழிநடத்தும் சூழல் புரிந்து தன்னுடன் இருப்பவர்களை தட்டி கொடுப்பவரே நல்ல தலைமைத்துவ பண்பு உடையவர் என்று ஆன்றோர்களாலும் சான்றோர்களாலும் புகழப்படுகின்றார். சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாகச் செய்பவர் மேலாளர் என்கின்றார் அறிஞர் பீட்டர் ட்ரக்கர். திரு அவையின் 267வது திருத்தந்தையாக வருகின்ற மே 18 ஞாயிற்றுக்கிழமையன்று பணியேற்க இருக்கின்றார் நமது புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ. எனவே இன்றைய நமது வாரமோர் அலசல் நிகழ்ச்சியில் திருத்தந்தையர் முடிசூட்டு விழா என்று அழைக்கப்படும் பணியேற்பு விழா பற்றிய தகவல்களையும் திருத்தந்தையின் சின்னம் மற்றும் விருதுவாக்கு ஆகியவை பற்றியும் காணலாம். வழிநடத்த கர்தினால்கள் அவையில் தேர்ந்தெடுக்கப்படும் புதிய திருத்தந்தை திரு அவையின் தலைமை பொறுப்பை ஏற்கும் நாளானது பல நூற்றாண்டுகளாக முடிசூட்டு விழா என்றே அழைக்கப்பட்டது. 1143ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் நாள் திருத்தந்தை 2ஆம் செலஸ்தீன் அவர்களே முதன்முறையாக முடிசூட்டப்பட்டார். 3 அடுக்கு கொண்ட இந்த மகுடம் அவருக்கு பின் வந்த திருத்தந்தையர்களுக்கு சூட்டப்பட்டது. பல 100 ஆண்டுகள் திரு அவையில் கடைபிடிக்கப்படும் இந்த முடிசூட்டு விழாவில் நடைபெறும் ஒரு சடங்கு மிகவும் கருத்துள்ளதாக அமைந்திருந்தது. முடிசூட்டும் சடங்கிற்கு முன்னதாக திருத்தந்தையாக பொறுப்பேற்பவர் ஓர் அரியணையில் அமர்ந்திருப்பார். அவ்வரியணையை பலர் சுமந்த வண்ணம் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் பவனி வருவர். இந்த பவனியானது 3 முறை நிறுத்தப்படும். ஒவ்வொரு நிறுத்தத்தின் போதும் மெல்லிய இறகுகள் போன்ற பொருட்களால் அமைந்த ஒரு பந்தம் தீயிட்டு கொளுத்தப்படும். அந்த ஊர்வலத்தை முன்னின்று நடத்தியவர் லத்தீன் மொழியில் பாத்தர் சாங்க்தே சிக் டிரான்சித் குளோரியா மூந்தி, அதாவது தூய தந்தையே, திருத்தந்தையே, இவ்வுலக பெருமையும் இதுபோல கடக்கும் என்று சொல்வார். மும்முறை இவ்விதம் நடந்த பின் ஊர்வலமானது திருப்பலி பீடத்தை அடைந்து அங்கு திருத்தந்தைக்கு மகுடமானது அணிவிக்கப்படும்.
திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் 1963ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் நாள் இந்த மகுடத்தை அணிந்ததே இறுதி முறையாக அமைந்திருந்தது. இவ்விழாவுக்கு பின் அவர் அதை மீண்டும் அணியவே இல்லை. அவருக்கு பின் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1ஆம் ஜான் பால் மகுடம் அணியும் சடங்குக்கு பதிலாக பால்யம் எனப்படும் கழுத்துப்பட்டை அணியும் சடங்கை அறிமுகப்படுத்தினார். திருத்தந்தை தலைமை பொறுப்பை ஏற்கும் நாள் அண்மை காலங்களில் முடிசூட்டு விழா என்பதற்கு பதிலாக பணியேற்பு விழா என்றே அழைக்கப்படுகிறது. திருத்தந்தை 1ஆம் ஜான் பால் அவர்களுக்கு பின் வந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால், 16ஆம் பெனடிக்ட், திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரும் பால்யம் அணியும் சடங்கையே பின்பற்றினர். கடவுளில் ஒன்றா என்று பொருள்படும் இன் இல்லோ ஊனோ ஊனும் என்ற புனித அகுஸ்தினாரின் வார்த்தைகளை தனது ஆயர் பணியின் போது விருதுவாக்காக எடுத்து செயல்பட்டவர் நம் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ. அம்பினால் துளைக்கப்பட்ட இதயம் மற்றும் மூடிய புத்தகத்தின் உருவமானது இப்போனா மறைமாவட்ட ஆயராக இருந்த தூய அகுஸ்தீனை அடையாளப்படுத்துகின்றது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் விருதுவாக்கு மற்றும் ஆட்சி முத்திரையானது கடந்த சனிக்கிழமையன்று திருப்பீடத்தால் வெளியிடப்பட்டது. இந்த மரபு சின்னத்தில் குறுக்காக 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட ஒரு கேடயம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மேலிருக்கும் பகுதி நீல நிறத்திலும் அதில் 3 இதழ்கள் கொண்ட வெள்ளை நிற லில்லி மலரும் வரையப்பட்டுள்ளது. கீழிருக்கும் பகுதியானது அலர் மஞ்சள் நிறத்தில் தூய அகுஸ்தீனை அடையாளப்படுத்தும் வண்ணம் மூடிய புத்தகம், அதன் மேல் அம்பினால் துளைக்கப்பட்ட இதயத்தை கொண்டுள்ளது. தூய அகுஸ்தீனின் மனமாற்றத்தை அடையாளப்படுத்தும் இச்சின்னங்களானது நீங்கள் உங்கள் வார்த்தையால் என் இதயத்தை துளைத்தீர்கள் என்ற அவரின் வார்த்தைகளை அடையாளப்படுத்தும் வண்ணம் அமைந்துள்ளது. இக்கேடயத்தின் கீழே தூய அகுஸ்தீன் தனது வாழ்வில் ஒரு மறையுரையின் போது ஆற்றிய வார்த்தைகளான இன் இல்லோ ஊனோ ஊனும், கடவுளில் ஒன்றா என்பதும் பொறிக்கப்பட்டுள்ளது. இவ்வார்த்தைகளையே நமது புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது ஆயர் பணியின் போது விருது வாக்காக கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவர்களாகிய நாம் பலராக இருந்தாலும் ஒரே கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்த தூய அகுஸ்தீன் கூறிய வார்த்தைகளே இவை. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வத்திக்கான் வானொலி செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலின் போதுகூட ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணி என்னும் 3ம் கூட்டொருங்கியக்க திரு அவையின் மிக முக்கியமான பணி என்று எடுத்துரைத்தவர் நம் திருத்தந்தை 14ஆம் லியோ. நற்செய்தியில் உயிர்த்த இயேசு சீமோன் பேதுருவிடம் என்னை அன்பு செய்கின்றாயா என்று 3 முறை கேட்டு, அதன் பின் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய்,
என் ஆடுகளை பேணி வளர் என்று கூறி திரு அவையை வழிநடத்தும் பொறுப்பினை வழங்கியதை நினைவு கூறும் வண்ணம் திருத்தந்தையர் முடிசூட்டும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. ரோம் நகரின் ஆயராகவும் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி மறை சாட்சியாக தனது உயிரை கையளித்த திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றலாகவும் பொறுப்பேற்கும் நிகழ்வானது வத்திக்கான் வளாகத்தில் நடைபெற உள்ளது. பணியேற்கும் சடங்கு வழிபாடானது நடைபெற்று வாக்குறுதிகள் வழியாக திரு அவையை வழிநடத்தும் பொறுப்பினை ஏற்க உள்ளார் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ. திருப்பலியில் இடம்பெறும் வாசகங்கள் திரு அவையின் மூளைக்கல்லான கிறிஸ்துவையும் அத்திரு அவையின் அடித்தளமாக இருக்கும் பேதுருவையும் அடையாளப்படுத்தும் வண்ணம் எடுத்துரைக்கப்படுகின்றன. கிறிஸ்துவிற்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த திருத்தூதர் பேதுருவின் தூய்மையான ரத்தம் சிந்தப்பட்ட வத்திக்கானில் திரு அவையை வழிநடத்த இருக்கும் புதிய திருத்தந்தையாக பொறுப்பேற்கின்ற அல்லது பணி ஏற்கின்ற சடங்கு நிகழ்வானது உணர்ச்சி பெருக்கை உள்ளத்தில் ஊட்டும். திருத்தூதர் பேதுருவை மட்டுமன்றி கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்தவம் இம்மண்ணில் வளர்ந்து செழிக்க நிலைத்து நிற்க மறைசாட்சிகளாக மரித்த அனைவரையும் நினைவு கூற இந்நாள் அழைப்பு விடுக்கின்றது. இந்நாளின் போது வத்திக்கான் மேல் மாடத்தில் உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு தோன்றி அதிகமான மீன்களை பிடிக்க வலையை போடச் சொன்ன பகுதியானது, அதாவது இயேசு பேதுரு மற்றும் சீடர்களுடன் உரையாடுவது போன்ற நிகழ்வானது திரைச்சீலைகளில் வரையப்பட்டு தொங்கவிடப்படும். பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் அதிகாரிகளும் 267வது திருத்தந்தையாக திரு அவையை வழிநடத்த இருக்கும் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பதவி ஏற்பு விழாவில் பங்கேற்க வத்திக்கான் வர இருக்கின்றனர். உலகமெங்கும் இருந்தும் திருத்தந்தையின் பணி சிறக்க ஜெப அலைகளை அனுப்பி கொண்டிருக்கும் இந்நேரத்தில் வத்திக்கான் வானொலி நேயர்களாகிய நாமும் திருத்தந்தையின் புதிய பணி நன்முறையில் அமைய அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். திருத்தந்தையரின் பணியேற்பு விழா என்ற தலைப்பில் இன்றைய வாரமோர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தகவல் தொடர்பு என்பது தகவல்களை பரப்புவது மட்டுமல்ல, உரையாடல் மற்றும் கலாச்சாரத்தை உருவாக்கவும் மனித மற்றும் மின்னணு சூழல்களின் கலாச்சாரமாக மாறுவதாகவும் இருக்க வேண்டும் என்றும், அளப்பரிய ஆற்றல் கொண்ட செயற்கை நுண்ணறிவு கருவிகளை மனிதகுல நன்மைக்காகவும் பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 12 திங்கட்கிழமை காலை வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் உலக சமூக தொடர்பு துறையினரை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு முதல் கர்தினால்கள் அவை, திருத்தந்தை தேர்தலுக்கான கான்க்ளேவ் அவை என திரு அவையின் மிக முக்கியமான அருளின் காலகட்டத்தில் தங்களது பணியினை சிறப்பாக செய்த அவர்களுக்கு தனது நன்றியினை எடுத்துரைத்தார். அமைதியை ஏற்படுத்துபவர்கள் பேறு பெற்றோர் என்று இயேசு மலைப்பொழிவில் எடுத்துரைத்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான தகவல் தொடர்பை கொண்டு வருவதற்கான உறுதிப்பாட்டிற்கு அழைக்கின்றது என்றும் அனைவருக்கும் சவால் விடுக்கின்றது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. அமைதி நம் ஒவ்வொருவரிடம் இருந்தும் தொடங்குகிறது. நாம் மற்றவர்களை பார்க்கும் விதம், மற்றவர்களது குரலுக்கு செவிசாய்க்கும் விதம் என நாம் தொடர்பு கொள்ளும் விதம் மிக முக்கியமானது என்றும், நமது வார்த்தைகள் மற்றும் உருவங்களால் போர் வேண்டாம் என்றும், போரை நிராகரிப்பவர்கள் நாம் என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன என்ற இயேசுவின் வார்த்தைகள் நாம் அனைவரும் மென்மேலும் செவிசாய்க்கவும் உரையாடலில் ஈடுபடவும் கற்றுக்கொள்வது முக்கியம் என்பதை வலியுறுத்துகின்றன என்றும், முதலில் கடவுளின் குரலுக்கு செவிசாய்த்தல்,
அதன்பின் மற்றவர்களின் குரலுக்கு செவிசாய்த்தல் மிக அவசியம் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 11 ஞாயிற்றுக்கிழமை காலை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் திருத்தூதர் பேதுருவின் அடிநில கல்லறையில் திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நல்லாயன் ஞாயிறு பற்றிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்ற இயேசுவின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் இயேசு கிறிஸ்துவைப் போல சிறந்த உதாரணம் வேறு யாரும் இல்லை என்றும் ஆயனாக இருக்கும் இயேசு நல்ல அன்னையாகவும் இருக்கின்றார் என்று எடுத்துரைத்து அன்னையர் தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். கடவுள் அன்பின் மிக அழகான வெளிப்பாடுகளில் ஒன்று அன்னையர்கள். அவர்கள் தங்களது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் மீது அளவற்ற அன்பினை பொழிபவர்கள் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் திரு அவையில் இறையழைத்தல் பெருக சிறப்பாக நாம் உழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை அமைப்பதன் வழியாகவும் நற்செய்தியின் மகிழ்ச்சியை வாழ்வதன் வழியாகவும் இளைஞர்களை கடவுளுடைய குரலை கேட்கவும் அதை பின்பற்றவும் திரு அவைக்காக பணியாற்றுவதற்கான அழைத்தலை பெறவும் நாம் நல்ல ஆயனாக செயல்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படும் இந்த பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக இயேசு தனது ஆடுகளை அறிந்து அன்பு செய்கின்றார், அவைகளுக்காக தனது உயிரை கொடுக்கின்றார், உண்மையான ஆயனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 11 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் மேல் மாடத்தில் நின்று தனது முதல் பாஸ்கா கால மூவேளை ஜெப உரையினை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த லட்சக்கணக்கான இறைமக்களுக்கு வழங்கிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இறை அழைத்தலுக்கான 62வது உலக நாளினை சிறப்பிக்கும் இந்நாளில் இன்னிசை கலைஞர்கள் தங்களது யூபிலியினை சிறப்பிக்கின்றனர் என்று நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் திரு அவையை தனது தூய ஆவியின் வல்லமையினால் வழிநடத்தி வரும் நல்லாயனாம் இயேசுவின் ஞாயிறை சிறப்பிக்கும் அனைவருக்கும், குறிப்பாக வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை எடுத்துரைத்தார். குருத்துவம் மற்றும் துறவற வாழ்விற்கான இறையழைத்தல் பெருக அனைத்து மக்களுடன் இணைந்து ஜெபிப்பதாக எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் திரு அவை பணியாற்ற இறை அழைத்தல் மிக முக்கியமானது, தேவையானது என்றும் இளையோர் தங்களது தள திரு அவைகளில் வரவேற்றலையும் இறை அழைத்தலுக்கான பாதையை துணிவுடன் தேர்ந்தெடுத்தலையும் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். போர் மீண்டும் ஒருபோதும் வேண்டாம் என்றும் உண்மையான, நீதியான மற்றும் நீடித்த அமைதியை விரைவில் அடைய முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 11 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த இறை மக்களுக்கு வழங்கிய பாஸ்கா கால மூவேளை ஜெப உரையின் இறுதியில் எடுத்துரைத்த ஜெப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 2ஆம் உலகப் போர் முடிந்து 80 ஆண்டுகளுக்கு பின்னும் உலகின் பல இடங்களில் போர்ச்சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது என்றும் துன்புறும் உக்ரைன், காசா பகுதி மக்கள் அனைவரையும் உள்ளத்தில் நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்பதாகவும் எடுத்துரைத்தார். பிணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும், குழந்தைகள் தங்கள் குடும்பங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மனிதாபிமான நிவாரண உதவிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பை தான் வரவேற்பதாக எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் பேச்சுவார்த்தைகள், உரையாடல்கள் வழியாக விரைவில் நீடித்த உடன்பாட்டை நம்மால் பெற முடியும் என்று நம்புவதாகவும் எடுத்துரைத்தார். மே மாத 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பிக்கப்படும் அன்னையர் தினத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உலகெங்கும் வாழும் அனைத்து அன்னையர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.